Hello friends, இந்த வீடியோவில் நம்ம crop production and management part 2 வீடியோ ஏற்கனவே part 1 வீடியோ பார்த்தாச்சு. அதில் வந்து choose the best answer, fill in the blanks and match the following இதெல்லாம் 3 பார்த்துட்டு answer briefly 3 questions பார்த்துருக்கோம். first 3 இந்த வீடியோவில் rest of the answer briefly and answer in detail ஃபுல்லாக பார்க்கலாம். and இந்த வீடியோ ரொம்ப important because அண்ட் டீட்டெயில் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் லெசன் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால ஈஸியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ண நான் மைண்ட் மேப்ஸும் அந்தந்த கொஷினுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை கவனிங்க அண்ட் மைண்ட் மேப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஈஸியாக. ஸோ அந்த மைண்ட் மேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்ன பாயிண்ட் போடலாம், அதுக்கு சப்ஹெட்டிங் என்ன போடலாம், அந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, 4th கொஷின் இதுலேருந்து தான் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணோம். கிவ் அ ப்ரீஃப் அக்கவுண்ட் ஆன் ரிஷி விக்யான் கேந்திரா. விக்யான் கேந்திரா இதை பற்றி ப்ரீஃபாக எழுதுங்க. ஏன்னா இது 2 மார்க் கொஷின்னால நம்ம வந்து ப்ரீஃபாக கொஞ்சம் எழுதுனாவே போதும். இது பேஜ் நம்பர் 254 இருக்கு. 254 ரிஷி விக்யான் கேந்திரா அந்த ஹெட்டிங் கீழே ரிஷி விக்யான் கேந்திரா இஸ் அ ஃபார்ம் சயின்ஸ் சென்டர். இது ஒரு பாயிண்ட். Next, these centers serve as ultimate link between ICAR, அதாவது Indian Council of Agricultural Research and farmers. Their aim is to apply agricultural research findings in practical localized settings. ஓகே, இதான் ரிஷி விக்யான் கேந்திரா. இது மட்டும் இவ்வளோ மட்டும் எழுதுனா போதும். இதுலேருந்து ஒரு பாயிண்ட், இதுலேருந்து இந்த ஃபார்மர்ஸ் வரைக்கும் ஒரு பாயிண்ட். தே எய்ம் அது வந்து 3rd பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. இதுதான் அந்த கொஷனோட ஆன்சர். ஸோ ரிஷி விக்யான் கேந்திரா அப்படின்னா என்னென்னா ஐசிஏஆர் அது என்ன பண்ணும், அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதாவது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூஸ் சீட்ஸை நம்ம டெய்லி லைஃப், அதாவது ஃபார்மர்ஸ் கமர்ஷியலாக வைட்லி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு ரிஷி விக்யான் கேந்திரா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஃபார்ம் சயின்ஸ் சென்டர். இவ்வளோ தான் ரிஷி விக்யான் கேந்திராவுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th one. What is bio indicator? How does it help human beings? What is bio indicator? How does it help human beings? இதான் ரிஷி விக்யான் கேந்திராக்கான ஆன்சர்ஸ். இது பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4 இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th one. What is bioindicator? How does it help human beings? A bioindicator or biological indicator is any species or group of species whose function or status reveals the qualitative status of the environment. Okay, இது point 1. Second point, biological indicators are used to document and understand changes in Earth's living systems. Changes கண்டுபிடிக்கிறது, especially changes caused by the activities of an expanding human population, அதாவது பொல்யூஷன் அந்த மாதிரி. ஓகேவா, இதை நான் முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதுக்கு இன்னொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பயோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் அது பேர் என்ன, பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ். அது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிச்சன்ஸ்னால் ஒரு குரூப், ஒரு பிளான்ட் வகை ஒயிட் கலரில், நல்ல பியூர் ஒயிட் கலரில் ட்ரீ மேலெல்லாம் க்ரோ ஆகும். அது எந்த இடத்துல க்ரோ ஆகும்னா பொல்யூஷனே இல்லாமல் ரொம்ப தூய்மையான இடம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அது க்ரோ ஆகும். அதாவது ஏர் பொல்யூஷனும் இருக்கக்கூடாது, வாட்டர் பொல்யூஷனும் இருக்கக்கூடாது, லேண்ட் பொல்யூஷனும் இருக்கக்கூடாது. பொல்யூஷனே இல்லாத இடத்துல தான் க்ரோ பண்ணும். அதாவது என்ன அது, ஸோ அது க்ரோ ஆகுறது என்னது, அது வந்து இண்டிகேட் பண்ணுறது பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த க்ரோத் இல்லை அப்படின்னா அங்கே பொல்யூஷன் இருக்குது. இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ் காமிக்கிறது. ஓகே, இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். இது பேஜ் நம்பர் 253 இருக்குது.
Bio indicators 21.5 heading. A bio indicator இதிலிருந்து till expanding human population இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா? அண்ட் பாயிண்ட் வைஸ் நான் காமிச்சேன், 2 பாயிண்ட்டாக போட்டு இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின் 6th ஒன். வாட் டு யூ மீன் பை வீடிங்? வீடிங் அப்படின்னா என்ன? அந்த ப்ராசஸ் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. The undesirable plants growing naturally with crop plants are called weeds. The removal of weeds is called weeding. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வீடிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அன்வான்ட் பிளான்ஸ், அன்டிசைரபிள் பிளான்ஸ் ரெண்டும் ஒன்று தான். அன்வான்ட் பிளான்ஸ் க்ராப்ஸ் நடும்போது பக்கத்தில் சைடில் புல்லாக இருக்கும்ல, அதெல்லாம் தான் வீட்ஸ். அந்த வீட்ஸ், அந்த புல்லுங்கள்லாம் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுறது தான் வீடிங். அந்த ப்ராசஸ் பேர் வீடிங். ஓகே, இது பேஜ் நம்பர் 249 இருக்குது. வீடிங் இங்கே இருக்குல்ல, த அன்டிசைரபிள் பிளான்ஸ் ஆர் கால்டு, அதாவது மேலே இருக்குல்ல, இதுலேருந்து எழுதுங்க. அன்டிசைரபிள் பிளான்ஸ் that grow naturally along with main crop. These undesirable plants are called weeds. The removal of weeds is called weeding. இந்த weeding வரைக்கும் எழுதணும் அந்த கொஷனுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இது பேஜ் நம்பர் 249 இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 7th ஒன். What is crop rotation? Crop rotation. Crop rotation is planting a series of different crops in the same field following a defined order. This helps to maintain fertility of the soil. ஓகே, இது என்ன அப்படின்னா, இப்போது ரோவாக பிளான்ட் பண்ணுவாங்க. சில க்ராப்ஸ்லாம் இப்படி ரோவாக பிளான்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் இருக்கும், இங்கே வேறு டைப் ஆஃப் பிளான்ட் இருக்கும், இங்கே இந்த டைப் ஆஃப் பிளான்ட் இருக்கும். ஒரே லேண்டில் தான், ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் இந்த மாதிரி க்ரோ பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து சிலது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்டாக இருக்கும், அதாவது அந்த சாயிலோட நைட்ரஜன் கண்டென்ட்டை இன்னும் ரிச் ஆகும். இன்னொன்று வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிளான்ட் வந்து நைட்ரஜன் கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொரு பிளான்ட் வந்து அதில் நல்லா க்ரோ ஆகுற மாதிரி இருக்கும். இந்த டைமில் 2 டைப் ஆஃப் பிளான்ட்டும் நம்ம க்ரோ பண்ணலாம், அண்ட் எல்லாமே ஹெல்த்தியாகவும் க்ரோ ஆகும். ஸோ இதுதான் வந்து க்ராப் ரொட்டேஷன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் க்ராப்ஸ் வந்து வேறு வேறு டிஃபைன்ட் ஆர்டர் இல்லை க்ரோ ஆகிறது தான் க்ராப் ரொட்டேஷன். இது பேஜ் நம்பர் 251 இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதான் வந்து க்ராப் ரொட்டேஷனோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ஒன், 8th கொஷின். வாட் இஸ் கிரீன் மேன்யூர்? Some plants like sun hemp or gourd are grown in the field prior to the sowing of the crop seeds. இது first point. Second point என்ன? These plants gradually decompose and turn into green manure, which helps in ensuring the soil in nitrogen and phosphorus. Third point, application of green manure always enhance the growth and yield of the crops. ஓகே, இது என்ன அப்படின்னா, சில பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, சன் ஹெம்ப் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே ஒரு க்ராப் கல்டிவேஷன், அந்த கல்டிவேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து க்ரோ பண்ணிடுவாங்க அந்த ஃபீல்டில். அது என்ன பண்ணுன்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும் இந்த பிளான்ட்ஸ்லாம். அப்போது ஃபிக்ஸ் பண்ணி அதுவே தானாக வந்து டீகம்போஸ் ஆயிரும் அந்த பிளான்ட்ஸ்லாம். இதுதான் வந்து நைட்ரஜன் கண்டென்ட்டை அதிகப்படுத்தும் சாயிலில் தானாகவே. அதுக்கப்புறம் தான் அதுவே உரமாயிரும் அந்த சாயிலுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ளவிங் நடக்கும், மற்ற ப்ராசஸ்லாம் நடந்து கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மெயின் க்ராப்க்கு. ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 246 இருக்குது. இது அப்படியே இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஸோ நீங்கள் நான் கொடுத்துருக்க மாதிரி எழுதுனா போதும். புக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பேசல் மேன்யூரிங் அந்த ஹெட்டிங் கீழே மேன்யூரிங் மீன்ஸ் ஆடிங், இதுலேருந்து இது வரைக்கும். ஓகேவா?
application of green manure and will always enhance the growth and yield of the crops. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டீட்டெயில் கொஷின்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்ஸ். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அப்படின்னா என்னென்ன? சாயில் ப்ரிப்பரேஷன் வரும், அதுக்கு அடியில் ப்ளவிங், லெவலிங், பேசல், மேன்யூரிங் வரும். அதுக்கப்புறம் sowing of seeds, அந்த ப்ராசஸ். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஆடிங் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர், அதுலேயும் வந்து டைப்ஸ் இருக்குது. இரிகேஷன், இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி ஒரு லைன் எழுதுனா போதும். ஸோ இது வந்து ஃபுல் சாப்டரே கவர் ஆன மாதிரி இருக்கும். இது டிஃபைன்டாக நம்ம வந்து மார்க் பண்ண முடியாது புக்கில். அதனால நான் வந்து சொல்லிடுறேன், ஜென்ரலாக காமிக்கிறேன் புக்கில் வேணால். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ப்ளவ்விங். சாயில் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ளவ்விங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதுக்கடுத்து சோயிங் சீட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். லெவலிங் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, பேசல், மேன்யூரிங், இதெல்லாம் தான் டைப்ஸு. நெக்ஸ்ட் சோயிங் ஆஃப் சீட்ஸ், அது ஒரு ஹெட்டிங் போட்டு சோயிங் பை ஹேண்ட், சீட் ட்ரில், டிப்ளிங், இதெல்லாம் ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கணும். ஆடிங் மேன்யூர்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், அதில் வந்து 2 டைப் ஆஃப் மேன்யூர்ஸ் இருக்குல்ல, அது என்னென்ன டைப்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்கணும் மேன்யூர், ஃபர்டிலைசருக்கு. நெக்ஸ்ட்டு இரிகேஷன், அதுவும் ஒரு ஸ்டெப். அதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்குது, மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் என்னென்ன இருக்குது, அதுக்கு அடியில் என்னென்ன வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு மாடர்ன் மெத்தட்ஸ், அதுக்கு அடியில் என்னென்ன இருக்குது. ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட், ட்ரிப் சிஸ்டம், இதை பற்றி ஒரு லைன் எழுதணும். எல்லாமே எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ரொம்ப லென்த்தி. ட்ரிப் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வீடிங், இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். வீடிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் சப் ஹெட்டிங் மாதிரி எழுதி அதில் ஒரு லைன் எழுதுனா போதும் ஒவ்வொன்றுக்கும். ஹார்வெஸ்டிங், லாஸ்ட் மெத்தட், ஹார்வெஸ்டிங், ஸ்டோரேஜ், இதெல்லாம் தான். ஸோ இது எப்படி எழுதுறது அப்படின்னு இது நீங்கள் எழுதுனா போதும். இங்கே இருக்குதுல, இது எழுதுனா போதும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் இருக்குது, அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான மைண்ட் மேப். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா சாயில் ப்ரிப்பரேஷன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயில் ப்ரிப்பரேஷன், அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. சாயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும், சோ பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சீடு விதைக்கிறதுக்கு முன்னாடி சாயில் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ப்ளவ்விங், லெவலிங், பேசல், மேன்யூரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சீடு சாயில் வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் அந்த ப்ளவ் பண்ணியாச்சு, லெவல் பண்ணியாச்சு, அந்த மேன்யூர் இருக்குல்ல, க்ரீன் மேன்யூர் அந்த மாதிரிலாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சோயிங் சீட்ஸ் வந்து விதைக்கணும். அந்த சீட்ஸ் ப்ராசஸ், அந்த இதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது, என்ன டைப்லாம் விதைக்கலாம். பை ஹேண்டு, பை சீட் ட்ரில்னால் அந்த டிராக்டர் மாதிரி ஒரு மெஷின், அதில் வந்து சீட்ஸ் கண்டெய்னர் மாதிரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது உழவ அதுவும் வந்து ஒவ்வொன்றா சீட் இதாகிக்கும். அண்ட் டிப்ளிங்னா ஹேண்ட் வழியாக நாம்ளே மேனுவலாக ப்ளேஸ் பண்ணுறது ஒவ்வொன்றா. இது வேறு டைப் ஆஃப் இரிகேஷன். அந்த டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குல்ல, மாடர்ன் மெத்தட்ஸில் உண்டு. நெக்ஸ்ட்டு சோயிங், சீட்லாம் இது கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆடிங் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர். அந்த சாயிலுக்கு நம்ம மேன்யூர்ஸ் போடணும், அடுத்தது ஃபர்டிலைசர்ஸ் அந்த சாயிலுக்கு போடணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இரிகேஷன், அது முடிஞ்சதுக்கப்புறம் இரிகேஷன் ரொம்ப மெயின். அதில் என்னென்ன இருக்குது. இரிகேஷன் முடிஞ்சோடனே இரிகேஷனில் இரிகேஷனுக்கு அடுத்த ப்ராசஸ், இரிகேஷனுக்கு அப்புறம் வீடிங்க்கு அப்புறம் ஹார்வெஸ்டிங் கிராப்ஸ். ஹார்வெஸ்டிங்னா அறுவடையில் என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது. மேனுவலாக பண்ணலாம், மெஷின் வச்சு பண்ணலாம், மெக்கானிக்கலாக பண்ணலாம். ஸோ அறுவடைக்கு அப்புறம் என்ன பண்ணோம், போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் த்ரெஷிங், வினோவிங்னா அந்த சீட்ஸ் எடுப்பாங்களா அடித்து, இல்லை வந்து அந்த காற்றுலேயே அந்த சல்லடை அந்த மாதிரி சலிச்சு எடுப்பாங்களா, அந்த இதான் த்ரெஷிங், வினோவிங், இதுதான் அந்த ப்ராசஸஸ். அந்த ப்ராசஸ் போஸ்ட் ஹார்வெஸ்டிங். இதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் வரும்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கள்ல, குடவுன்ஸ் அந்த மாதிரி, ஸ்டோரேஜ். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதை தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைன் கொடுத்தா போதும். இதான் வந்து கொடுத்துருந்தேன் முன்னாடி. இதை பாருங்கள். சாயில் ப்ரிப்ரேஷன், அதாவது லூசனிங் ஆஃப் டாப் சாயில்னால் மேலே இருக்கிற லேயர் ஆஃப் சாயில்,
அதான் டாப் சாயில். ப்ளவ்விங் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் லூசனிங் அண்ட் டேர்னிங் த சாயில் அப் அண்ட் டவுன். இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். நீங்கள் வந்து இதை பாயிண்ட்டாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ப்ளவ்விங்னு போட்டு இந்த டெஃபினிஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு லெவலிங்னு போடுங்க. லெவலிங் ஒரு பாயிண்ட்டு. லெவலிங் அப்படின்னா டன் வித் லெவலர் which helps in uniform distribution of water for irrigation. Okay. Next basal manuring அப்படின்னா soil fertility increase பண்ணுறதுக்கு manure உரம் சேர்க்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு sowingனா சீட்ஸ்லாம் விதைக்கிறது. அது என்ன டைப்லாம் இருக்குது? ஹேண்ட். ஸ்கேட்டரிங் ஆஃப் சீட்ஸ் பை ஹேண்ட். நெக்ஸ்ட்டு சீட் ட்ரில் தான் அந்த மெஷினில். sowing seeds by iron drills attached to tractor. ஓகே. தென் தேர்ட் பாயிண்ட் இதில் டிப்ளிங், placing seeds in furrow or pits by hand. ஓகே. இது வந்து நீங்கள் இந்த டூன் இருக்கிறது இது ஒரு சப்ஹெட்டிங். இது கீழே இருக்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இன்னும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தேர்ட் ஒன் ஆடிங் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். இதுக்கடியில் ஃபர்ஸ்ட்டு இப்படி எழுதுங்க பாயிண்ட். மேன்யூர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். வாட் இஸ் மேன்யூர்? அதை எழுதணும். மேன்யூர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த சாயில் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூட்ரியன்ஸ் டு என்ஹான்ஸ் பிளான்ட் க்ரோத். அதில் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் சோர்சஸ், அதில் என்ன பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட். சிந்தட்டிக்கில் என்னென்ன மேன்யூர் இருக்குது? யூரியா, சூப்பர் இல்லை சல்ஃபர். சல்ஃபர் ஃபாஸ்பேட். இரிகேஷனில் ஃபோர்த் ஹெட்டிங் இரிகேஷன், சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ். இது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? ட்ரெடிஷ்னல், மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இரிகேஷன் மேனுவலாக நடக்கும். மாடர்ன் மெத்தடில் 2 டைப் இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம். அவ்வளோதான், எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ஹார்வெஸ்டிங் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு மேனுவல் ஹார்வெஸ்டிங் பை மேன். நெக்ஸ்ட்டு அதில் என்ன? அது வந்து ஹார்வெஸ்டட் வித்தவுட் டூல்ஸ். மேனுவல் ஹார்வெஸ்டிங்கில் டூல்ஸ் எது யூஸ் பண்ணாமல் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். என்னென்ன க்ராப்ஸ் அப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுன்னா கிரவுண்ட் நெட், அதெல்லாம் கையிலேயே நம்ம பிடுங்குறோம்ல, அதுதான் வந்து மேனுவல் ஹார்வெஸ்டிங். மெக்கானிக்கல்னால் இப்போ வந்து சிக்கல்லாம் இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு டூல், அதுதான் வந்து சிக்கல். அதை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறது பை இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்மால் சைஸ்ட், அதான் சிக்கல். மெஷின் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா லார்ஜ் சைஸ்டு ஃபார்ம்ஸ்க்கு மெஷின் வச்சு அறுவடை பண்ணிடுவாங்க. சிக்ஸ்த் ஒன் த்ரெஷிங் அண்ட் வினோவிங், ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் த கிரெயின்ஸ் ஃப்ரம் சாஃப்ஸ் ஆர் பாட்ஸ். அதான் அடித்து இல்லை காற்றுல வந்து சலிச்சு அந்த மாதிரி கிரெயின்ஸ்லாம் எடுப்பாங்கள்ல க்ராப்ஸ்லேருந்து, அதுதான் வந்து த்ரெஷிங் அண்ட் வினோவிங். செவன்த் ஒன் ஸ்டோரேஜ், சப்ளை ஆஃப் த ப்ரொடியூஸ் ஹேஸ் டு பி ஸ்டோர்ட் ப்ராப்பர்லி. ஸ்டோரேஜ், இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு grains must be free from moisture to avoid growth of microorganisms, need to be dried in sun before storing, collected in gunny bags and stored in godowns. இது என்னென்னா இந்த கிரெயின்ஸ் வந்து காற்று இல்லை தண்ணி அந்த மாதிரி எதுவும் படாமல் இருக்கணும். அதனால் கொடவுனில் வந்து கன்னி பேக்ஸ் அப்படின்னா சாக்கு முட்டை இருக்குல்ல, அதுதான் கன்னி பேக்ஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மைண்ட் மேப் இன்னும் ஒரு டைம் காமிக்கிறேன், அதே மைண்ட் மேப்பை இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட், கிவ் அ டீட்டெயில்டு அக்கவுண்ட் ஆன் இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னா சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால் இரிகேஷன். என்னென்ன சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன்? வெல், டியூப்வெல், பாண்ட், லேக், என்னென்ன சோர்ஸ் அந்த ரிவர்ஸ், டேம்ஸ் அந்த மாதிரி. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் 2 டைப் இருக்குது, ட்ரெடிஷ்னல், மாடர்ன் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ட்ரெடிஷ்னல்னா இரிகேஷன் இஸ் டன் மேனுவலி. ஹியர் ஃபார்மர் புல்ஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் ஆர் கெனால்ஸ் பை ஹிம்செல்ஃப் யூஸிங் கேட்டில் அண்ட் கேரிஸ் டு ஃபார்மிங் ஃபீல்ட்ஸ். பம்ப்ஸ் யூஸ்ட் ஃபார், இதெல்லாம் பாயிண்ட். Pumps used for lifting water from various sources. Diesel, biogas, electricity and solar energy are the sources of energy needed to run these pumps. Modern methods. It helps to overcome the problems exist in traditional methods. It also facilitates the even distribution of moisture in the field.
என்னென்ன டைப் இருக்குது? ஃபர்ஸ்ட் அதில் மாடர்னில் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஓவர் த crop and helps in an even distribution of water. This method is advisable in areas facing water scarcity. Next point, pump is connected to pipes which generate pressure and water is sprinkled through the fine nozzles of pipes. Okay, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபுல் கொஷின் ஆன்சர் படிச்சுட்டு நான் டோட்டலாக வந்து உங்களுக்கு இது ஒரு பாயிண்ட்டு, சாரி மவுஸ் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக மார்க் பண்ண முடியல. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ட்ரிப் சிஸ்டம். இதான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம். ஒன்று ஸ்ப்ரிங்கிள், ஒன்று ட்ரிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹியர் வாட்டர் இஸ் ரிலீஸ் ட்ராப் பை ட்ராப் எக்ஸாக்ட்லி அட் ரூட் ஜோன் யூஸிங் அ ஹோஸ் ஆர் பைப். திஸ் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் ஒன் இன் ரீஜன்ஸ் வேர் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் லெஸ். ரெண்டுலேயுமே ஸ்கேசிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொஷின். இரிகேஷன் அந்த இதெல்லாம் தெரியும்ல. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா நம்ம நார்மலாக கிணறு இருக்குல்ல, கிணறுலேருந்து வாட்டர் எடுத்து நம்ம ஃபீல்டுக்கு பாய்ச்சறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். முன்னாடி யூஸ் பண்ணுறது அதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதெல்லாம் என்னென்ன தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த தண்ணியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டீசல் வழியாக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சோலார் பவர், பயோகேஸ் இந்த மாதிரி பவர் வச்சு, ஆனால் வெளிலேருந்து பம்பு போட்டு எடுத்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். மாடர்ன் மெத்தடில் 2 டைப் இருக்குது. மாடர்ன் மெத்தட் அப்படின்னா தண்ணி பாய்ச்சுவோம், ஆனால் தண்ணி வேஸ்ட் ஆகாது அவ்வளோவா ஃபீல்டில், அண்ட் கரெக்டாக எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வாட்டர். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன். ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன்னா இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம பார்த்துருப்போம்ல, ஃபுட்பால் கோர்ட்லாம் வந்து அந்த கிராஸ்க்கு இல்லை ஃபவுண்டெயின் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பைப் மாதிரி தான் கீழே இருக்கும். அண்ட் அது மேலே ஓப்பன் பண்ணி விட்டோடனே அப்படியே ஃபவுண்டெயின் மாதிரி நல்லா சுற்றி அந்த ஃபவுண்டெயின் மாதிரி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆகும்ல, அதான் ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன். அடியில் பைப் வச்சுருப்பாங்க, ஆனால் சின்னதாக மேலேருந்து சைடில் ரவுண்டாக ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே எல்லா சைடுமே வாட்டர் ஈவனாக வந்து போகும், ஆனால் வாட்டர் வேஸ்ட் ஆகாது, எல்லாத்துக்கும் பரவும். இதுதான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். வேறஸ் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா இதுவும் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதாவது வாட்டர் கம்மியாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு மாடர்ன் மெத்தட்ஸ். பைப் மாதிரி பிளாக் கலர் ஸ்மால் டியூப்ஸ், அது வந்து க்ராப் வந்து லைனாக தானே கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க, அந்த லைனில் ஒவ்வொரு லைன்லேயுமே இந்த மாதிரி டியூப்ஸை வந்து ஃபுல் ஃபீல்ட்லேயுமே போட்டு வச்சுருவாங்க. அண்ட் அந்த டியூப்ஸில் ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து டைரெக்டாக ட்ராப் பை ட்ராப் அந்த பிளான்ட்டோட ரூட்டில் வந்து அதுவாக விழும். ஸோ அதனால் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது. இதான் வந்து ட்ரிப் இரிகேஷன். ஓகே, இந்த கொஷினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 248 இருக்குது. இது முடிச்சுட்டு இதுக்கு மைண்ட் மேப்பும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், மாடர்ன் மெத்தட்ஸ். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இது ஃபுல்லாகவே எழுதணும். ட்ரிப் மெத்தட் இது ஃபுல்லாக எழுதிட்டு, அண்ட் நான் சொன்னேன்ல ட்ரிப் இரிகேஷன் பைப் மாதிரி இந்த மாதிரி வச்சுருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக. இங்கே வந்து கரெக்டாக அந்த ரூட்டோட அந்த பிளான்ட்டோட ரூட்டில் ஒவ்வொரு ட்ராப்பாக விழும், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே, நவ் மைண்ட் மேப். அந்த கொஷின் செகண்ட் கொஷினுக்கு மைண்ட் மேப் பார்க்கலாம். இரிகேஷன் என்ன டைப்ஸ்? 2 டைப்ஸ், ட்ரெடிஷ்னல், மாடர்ன். மாடர்னில் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம், அவ்வளோதான். ஓகே, தேர்ட் கொஷின்.
இது ரொம்ப ஈஸி தான். வாட் இஸ் வீட்? எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வீட் கண்ட்ரோல். வீட் அப்படின்னா the undesirable plants may grow naturally along with main crop and these undesirable plants are called unwanted plants. அதான் வீட்ஸ் அப்படிங்கிறோம். இதை நான் ரொம்ப டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து டெஃபினிஷன் தான் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வீடிங் அப்படின்னா the removal of weeds ரிமூவ் பண்ணுறது தான் வீடிங். It is an important process because weeds compete with the crop plants for nutrients, sunlight, water, space and other resources. It results in the undernourishment of crops and it leads to low yield. இது நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன், பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடிங் நம்ம ஏன் வந்து அந்த அன்வான்ட் பிளான்ட்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம கல்டிவேட் பண்ண பிளான்ட் பக்கத்தில் இது வந்து வளரும். இது வந்து இந்த பிளான்ட்டுக்கிட்ட காம்படிஷன் பண்ணி அது கிடைக்கிற வாட்டர் எல்லாமே இதுவும் சக் பண்ணி நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுவும் உறிஞ்சிக்கும். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு கம்மியாக கிடைக்கும் அண்ட் நம்ம ஈல்டு வந்து அறுவடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அந்த அறுவடையும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காது அந்த பிளான்ட்ஸ்லாம். ஸோ அதனால தான் நம்ம வீடிங் பண்ணோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வீடிங் இருக்குது? மெக்கானிக்கல் மெத்தட்ஸ். ஹியர் வீட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஃபிசிக்கலி. நார்மலாக ஹியூமன்ஸ் நாமளே வந்து ஃபிசிக்கலாக டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஹேண்ட் புல்லிங், கையை வச்சு புல் பண்ணுறது, or with the help of weeding hole in the oldest and most efficient method for controlling weeds. Tillage methods. It is the practical method of destroying weeds of all categories. Weeds are buried in the soil and also exposed to sun heat by deep ploughing. ரொம்ப வந்து அந்த ப்ளவ் பண்ணுவாங்க சாயிலில். அப்போ டீப் ப்ளவ் பண்ணும்போது நல்லா சாயிலுக்கு அடியில் போய் அது வந்து சாயில் அதை வந்து ரூட்லாம் வந்து வெளியே வந்து சாயில் கடியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகி ஸோ அது வந்து வளராது, அதோட ரூட் டெஸ்ட்ராய் ஆயிரும். தேர்ட் டைப் க்ராப் ரொட்டேஷன். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதாவது ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் பக்கத்தில் பேரசைட்டிக் வீட்ஸ் தான் மோஸ்ட்டாக வைப்பாங்க. ஒரு கல்டிவேஷன் பிளான்ட் அப்படின்னா அது பக்கத்தில் அந்த பிளான்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு பேரசைட்டிக் வீட்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுருவாங்க. அதை சாப்பிட்டுச்சுன்னா அந்த வீட்ஸ் வந்து இறந்துரும். அந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி வச்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, சம்மர் டில்லேஜ். டீப் ப்ளவிங் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் ஆஃப் ராபி கிராப் and exposing underground parts of weeds to strong sunlight during summer months is useful for destroying many annual and perennial weeds. Annual perennial weeds அப்படின்னா ஆனுவல்னால் வருஷம் வரும், இது வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்கும் பெரினியல்னா. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா டீப் ப்ளவிங். இந்த ராபி கிராப்ஸ் அப்படின்னா வந்து சம்மர் கிராப், கரீஃப் கிராப் அப்படின்னா வின்டர் கிராப். ராபி கிராப்ஸ் அறுவடை செய்யும் போது நல்லா டீப்பாக ப்ளவ் பண்ணி அந்த பிளான்ட்ஸ்லாம் மேலே வேரோடு வந்துடும், எக்ஸ்போஸ் ஆயிரும் சன்லைட்டுக்கு. அப்போது இந்த இதை எடுத்து இது டெஸ்ட்ராய் ஆனதுனால இது திருப்பி கல்டிவேட் ஆகாது. அண்ட் லாஸ்ட்டுக்கு முன்னாடி biological weed control. Bioagents like insects and pathogens are used to control weeds. The objective are not eradication but reduction and regulation of weed population. பயோனா நேச்சுரலாக கிடைக்கிற அந்த திங்ஸ், அதை வச்சு அதாவது இன்செக்ட்ஸ், லேடி பேர்ட்லாம் வந்து அந்த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பெஸ்ட் அதெல்லாம் வந்து அண்ட விடாது க்ராப் பக்கத்தில். அதனால் இந்த மாதிரி பேத்தோஜென்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் நம்ம மேனுவலாக போட்டு இது பண்ணுவோம். இது வந்து டோட்டலாக அந்த வீட்ஸை எராடிகேட் பண்ணாதான், ஆனால் க்ரோத்தை வந்து தடுக்கும். அந்த டெஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் தடுக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் மெத்தட்ஸ். Chemical methods are very effective in certain cases and have great scope in weed control. The chemicals used for killing the weeds or inhibiting their growth are called herbicides. Chemicals are mixed with water and sprayed over the crops. இது என்ன பண்ணால் நம்ம நார்மலாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம் கிராப்ஸ் மேலே. நெக்ஸ்ட் ஒன் இன்டிகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட். இன்டிகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் கம்பைன்ஸ் different agronomic practices and herbicides used to manage weeds so that the reliance of any one weed control technique is reduced. Mechanical, biological, cultural and chemical methods are included in integrated weed management. Integrated weed management na முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இந்த வீட் மேனேஜ்மெண்ட்டில் 2 இல்லைனா 3 எல்லாமே 3 கலந்து
ஒரே இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்ஸ் டோட்டலாக எராடிகேட் ஆயிரும். இதுதான் வந்து இன்டிகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது பேஜ் நம்பர் 249 இருக்குது. இதை நான் மார்க் பண்ணோன்னே இதுக்கு நான் ஃப்ளோ சார்ட்டும் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணலாம். ஓகே, வீடிங் அப்படின்ட்டுருக்குல இந்த ஹெட்டிங் கீழே இந்த எல்லா டாபிக்ஸ் சப்ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக எழுதணும். டில் இன்டிகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் எழுதணும். ஓகே, இப்போ மைண்ட் மேப் காமிக்கிறேன். வீடிங் மெக்கானிக்கல் மெத்தட் இருக்குது, டில்லேஜ் மெத்தட், crop rotation, summer tillage, biological weed control, chemical methods, integrated weed management. டோட்டலாக 7 இருக்குது. 7 டைப்ஸ். ஓகே, வீடிங்க்கு அவ்வளோதான் இந்த லெசன். ஹோப் திஸ் லெசன் வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.